நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம். வணக்கம். அண்ணனை இட்டுட்டு போறதுதான் இங்க ஒரே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அண்ணனை இட்டு வந்ததுனால அந்த பிரச்சனைனால அண்ணன் வீட்டுக்குள்ள போய் 30 நாள் ஃப்ரீல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சியுடைய முதல் எப்பயும் உனக்கு மாநாடுன்னு தான் சொல்லுவானுங்க. இந்த தடவையாவது மாமல்லபுரத்தில் ஒரு பொதுக்குழுல என்னென்ன பேசணும், பல்வேறு திசை வழி பயணங்களை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இப்போது துவங்குகிறது. புறணிகள் பேசணும். பொதுக்குழுல தன்னுடைய வெறிகளை பூரா கத்துவதற்கு லைவ் கொடுத்து பொதுக்குழுல இந்த மாதிரி ஒரு நேத்து ஒரு முரட்டு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஆனா பொதுக்குழுன்றது அவங்க கட்சியில நடக்கிற விஷயங்களும் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம் அது பேசுறதுல இல்லையா? இது இப்படி ஆரம்பிக்க கூடாது. பொதுக்குழுனா என்னனே அப்படின்னு கேட்டு, பொதுக்குழுனா கட்சியில இருக்க நீங்க சொல்ற மாதிரி மாவட்ட செயலாம் கூப்பிட்டு இப்படிலாம் எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கணும், இந்த வேலைகளை நீங்க சரிபடியா பண்ணணும், உங்க எலெக்ஷன்ல நீங்க எத்தனை பூத்து இதெல்லாம் நீங்க மாவட்ட செயலாளருக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் பொதுக்குழு. ஆனால் இங்க தாவேகாவில் நடந்த பொதுக்குழு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காசு வெட்டி போடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் மாதிரியும் ஒரு ப்ரோக்ராம் மாதிரியும் இருந்ததாகவும், இருக்கிற ரவுடிசா பேச்சுகள், சினிமா ஆடியோ லான்ச் வசனங்கள் எல்லாம் நேத்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணாங்க அவங்க? பொதுக்குழு காலையில வழக்கம் போல நேரம் ராசி நட்சத்திரம்லாம் பார்த்து டைம் வச்சு, சார் நீங்க 1/2 மணி நேரம் தள்ளி வாங்கன்னு சொல்லி 10 மணிக்கு போட்டது. அது வழக்கம் போல லேட்டா ஒரு 1 மணி நேரம் தள்ளி. சென்னையில வச்சாலும் நான் லேட்டா தாண்டா வருவேன். ரைட், ஓகே, 1 மணி நேரம்லாம் அவங்க விஷயமே கிடையாதுன்னு வைங்களேன். நேத்து ஒரு பொம்பளை பேசுறாங்க, என் பிள்ளை ஐசியூல இருந்தாலும் எங்களுக்கு அண்ணனை பார்க்கணும், அண்ணன் தான் முக்கியம், பிள்ளை எல்லாம் முக்கியம் கிடையாதுங்கிற ஒரு மனநிலை இருக்கும் போது ஒரு தேசிய தலைவர்ல அவரு. ரைட், ஓகே. நேத்து ஒரு முக்கியமான பேச்சாளர்கள் பேச வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுக்கு அண்ணா ரொம்ப தேவை, நாங்க கேட்கவே இல்லையே, அண்ணா ரொம்ப தேவை, இவரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு அப்படி நடந்த மாதிரி இந்த அண்ணாவுக்கு இப்படி நடக்க போகுது. அவரு அண்ணா உண்மையிலேயே இவரு லைட்டா தானே அண்ணே இல்ல. ஆனா 1977 78ன்றாங்க. அதுக்கு முன்னாடி அவர் 20 வருஷம் என்ன வன்னிக்கு இருந்தாரு, இந்த கட்சியை கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணாருங்கிற போராட்டங்கள் எவ்வளவு. இவங்களோட தாட் என்ன அப்படின்னா, 2K கிட்ஸ்ல ஒரு வருஷம் நாங்க வெளியே வந்துட்டோம், 1.25 அந்த வருஷத்துல நாங்க ஜெயிச்சு சிஎம் ஆக போறோம். இப்ப சிஎம் ஆக போறோம்னு சொன்னதே ஒரு ஞாபகம் வருது. இந்த நேத்து நடந்ததுலேயே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நாங்க யாருக்கு கீழே கிடையாது, எங்களுக்கு கீழே யாரு வேணா வந்துக்குங்க. அப்ப எடப்பாடி நிலைமை அது அவருடைய நிலைமைதான் நேத்து பெரிய பல்பமானது. கொடி ஆடுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாருங்க, கொடி பறக்குது. ஒரு பெரிய மனுஷனா கரூர்ல ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி என்ன செஞ்சிருக்க, அந்த இடத்துல கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி விஜய் தப்புன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தால் விஜய் பின்வரும் காலையில் எடப்பாடியை பார்த்து லைட்டா உட்காந்துட்டு போவா, அப்படி அட்லீஸ்ட் சரண்டர் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருந்திருக்கும். நீ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கொடி ஆடுது அவ்வளவுதான் நம்ம கிட்ட வந்துருச்சு, எங்க கூட வந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாஜகவின் பிடியில் மாட்டிக்கொண்ட தாவேகா நேத்து வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷியானந்த் கூட பரவாயில்ல, எங்க அண்ணன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பூரா பணைய இதுக்கு கூட்டு மாமலை கூட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் 1/2 மணி நேரம் அழுததாக ஒரு நியூஸை பரப்பி விட்டு, ஒன்னும் அழுத வீடியோவும் வரல. சரி, குடும்பங்கள் வெளியே நீ இப்படி தேவை அரசியல் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சுன்னு வைங்க. மெயினா பாத்தீங்கன்னா நேத்து இந்த பிளான் என்ன, பொதுக்குழு பிளான்னா விஜய் அண்ணாவை அவங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து உள்ளதள்ளியோட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ் நேத்து எங்க அண்ணனை அடிச்சு பாரு, என்ன எங்க அண்ணன் யாரு தெரியுமா, தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க, நான் கேக்குறேன். நான் செவனியன்ட்டு தான் அவங்க பேசுறதுக்கு எதுமா விஜய் இப்படி மூஞ்சி அப்படி போசஸ் கொடுக்கறது, அந்த மனசுக்குள்ள சந்தோஷப்படுறது, அப்படி ஆதவ் நேத்து ஒரு குமுறாரு. என்ன குமுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க என்ன போலீஸ் பேச்ச கேட்காம இருந்தோமா, நீங்க என்னது உளவுத்துறையா, அதனால நீங்க தான் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவு கூட்டம் முன்னாடியே கணிக்கணும்ல, எவ்வளவு கூட்டம் நடந்திருக்கு, நீங்க உங்க மேல தப்பு. இந்த கூட்டத்தில் நேற்று நடந்த பொதுக்குழுல யாருமே கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் 1% கூட காரணம் கிடையாது, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை ஒத்துக்க மாட்டானுங்களே, இல்ல நாங்க எதுவுமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நாங்க சட்டம் ஏன் போலீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப போலீஸ் சொல்றாங்க கரூர்ல ரைட் எடுத்து சொல்றாங்க, உள்ள போகாதீங்க, போகாத. ஏன் பெரம்பலூர் மாதிரி நீங்க மக்கள் மீது நலன் கொண்டாள்னா போகாம இருந்திருக்கணும். அங்க 200 மீட்டருக்கு முன்னாடியே போகாத, அங்க கூட்ட உள்ள போகாத, பஸ்ஸ உள்ள விடாதேன்னு சொல்றாங்க. நீதான் ஆதவ் தான் வீம்புக்கு பேசி அங்கதான் போக்கஸ் போட்டிருக்கோம். அப்படி நீ எங்க வச்ச கேக்குற ஆளு கேட்டா எங்களுக்கு இது தரமாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் முத நாளே எனக்கு பர்மிஷன் முத நாள் தான் தராங்க, பர்மிஷன் தரலங்கிறாங்க. இவங்க பர்மிஷன் கேட்கிற இடங்கள் ரொம்ப மோசமான இடமா இருக்கு, ரொம்ப டைட்டான பிளேசஸா இருக்கு.
இது சாதாரண ஒரு நல்ல கட்சியா இருந்திருந்தா, ஒரு பேசிக்கான கட்சியா இருந்திருந்தா, கோர்ட் எல்லாம் வந்துட்டு நல்ல இடமா கொடுக்கும், எதா பண்ணும். இவங்க பூரா குரங்கைங்க. ஜாம்பிஸ். இவங்களுக்கு எப்படி இடம் தரணும், எங்க விட்டா அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க ஒரு பாலம் இருக்கு. எங்க அங்க சொல்றியா? லைட் ஹவுஸ் வேண்டாம். இவங்க லைட் ஹவுஸ் தரலன்னு வேதனை போட்டுருக்காங்க. கரூர் காரங்களுக்கு தெரியும் லைட் ஹவுஸ் நடந்தா என்ன ஆயிடும். பெட்ரோல் பங்க் கொளுத்தி விட்டுருப்பாங்க. பெட்ரோல் பங்க கொடுங்க, அங்கிட்டு பூரா ஆறு பூரா தண்ணியே ஓடாது. அப்பப்பதான் தண்ணி ஓட நாத்துல அது பூரா பாறைதான், பூரா டச்சுன்னு பூரா ஆகும். சரி, இப்ப இவங்க கொடுக்கலன்னு ஃபீல் பண்றாங்களே, இவங்க வந்து ஒரு சாதாரண கட்சியா? பயங்கரமான ஆட்கள். இவங்களுக்கு அவ்வளவு பார்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு, எல்லாம் செக் பண்ணி தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவனை கொடுக்கல. சரி, இது விடுங்க. அடுத்து வந்து மெயினான விஷயம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம் கோர்ட்ல, என்னடா பூரா எஃப்ஐஆர் இங்க போட்டாங்க. வாங்கியிருக்கிறது அது இல்லாம ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். அது வந்து ஒரு முழுமையான தீர்ப்பு கூட கிடையாது. இல்ல, எஃப்ஐஆர் போட்டாச்சு. இங்க போட்டிருக்க அதே எஃப்ஐஆர் தான் அங்க போட்டிருக்காங்க. அதே குற்றவாளி A1 A2 அதான் போட்டாங்க. எல்லாமே இதான் போட்டிருக்காங்க. இது கேஸே ஜெயிச்ச மாதிரி நாங்கள் வென்று விட்டோம். இல்ல இவ்வளவு பேசுறாங்கல்ல, சிபிஐ வந்து இது கேட்டிருக்காங்க, உங்க பஸ்ல இருக்க ஃபுட்டேஜ் தாங்க, அது வந்து இல்லைன்னு இருக்காங்க. இன்னொன்னு பஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்தா பல விஷயங்கள் மாட்டிக்கும். பஸ்ஸுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க, நாங்க இந்த மாதிரி கேஸ்ல ஜெயிச்சிட்டோம், குட்டப்பட்டுட்டோம், தமிழ்நாட்டுடைய இதை ஹைகோர்ட் இது பண்ணிட்டோம், தமிழ்நாட்டுடைய கோர்ட்டை நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம், மேல போயிட்டோம், மேல போய் உட்கார வச்சு துவச்சு இப்படி ஒரு இது நீ உட்கார்ந்துருக்க, அப்புறம் எதுக்கு பகுமான பேச்சு அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. நம்ம சொல்ல கேட்க முடியாது. ஆனால் இப்ப இதுல என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நான் எவன் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கல. சிபிஐ இப்போ ஒரு தீர்ப்பு அழகா தருவாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் ஜெயிச்சு விட்டோம். அந்த விஜய் எல்லாம் வந்து வாய் எப்படி வச்சுட்டு பேசினார்ல, இன்னும் இப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க யாரு அப்படிங்கிறத அவங்க காட்டுவாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டதாக எங்களை எப்படி நீங்க சொல்லலாம்னு ஆதவ் சொல்றாரு. நீ தான் போய் முன்ஜாமீன் கேட்கிற, எல்லாம் முன்னாடி போய் கேட்கிற, சிபிஐ வேணும்னு கேட்கறீங்க. இவங்களே தான் சிபிஐ வந்து ஏமாத்துறதுக்குன்னு சொன்னவங்க, இப்ப இவங்களே சிபிஐ கெஞ்சினாங்க. இப்ப கேட்டா முன்ஜாமீன் கேட்கல அப்படின்ட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. குஷிலாம் ஒளிஞ்சுக்கிட்டாரு, 20 நாள் வரல. இப்ப வந்துட்டு யாரோட தலைமறை வேணாம், இப்ப வந்துட்டு தலைமறை ஆகல. இப்ப வந்துட்டு எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சாச்சு, கூப்பிட்டு காசை கொடுத்தாச்சு. நீங்க எப்பயும் சொல்ற மாதிரி ஜனநாயகனுக்கு ஃபர்ஸ்ட் லுக் விடணும், அதுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழுவை போட்டுட்டோம் அப்படின்னா ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ் நேத்து விட்டாங்க. ஒரு லுக் மட்டும் இருக்காங்க. அது ஃபேன் மேட் இல்லையா? ஃபேன் மேட் இல்ல, இதுதான் அபிஷியல் தான். ஓகே, ரைட். அது ஃபேன் மேட் மாதிரி தான் போட்டு வைங்க. அது மீசையில முடிக்காது ஒரிஜினலா. ஆமா, இப்ப ஜனநாயகன் வரப்போகுது, ஜனநாயகன் ஷூட்டிங் போகணும். நம்ம இப்படி 30 நாள் அண்ணன் வீட்டுல உட்காந்துட்டு இதுல அண்ணன் 30 நாள் அழுதாருன்றாங்க. 30 நாள் அழுதாரு. என்னடா எப்படி உங்களால அழுக முடியும்? வீட்டுல அவ்வளவு சோகத்துல நேரத்துக்கு பனையூர்ல ஒரு வெள்ளம் வந்திருக்கணும்ல, அழுதுகிட்டே இருந்தாராம், சாப்பிடவே இல்லையா. இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். ஆனா பண்ற அந்த வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம ஒரு வந்து இப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்டுக்குள்ளே அவங்க போக மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்தப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, அதுக்கு நான் வந்து ஆண்டவன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அதை சொல்லினா கூட பரவாயில்லைங்க. நேற்று முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன்ல ஒரு 40 பேர் போட்டோ வச்சு ஒரு மாலை போடுறதோ பூ போடுறதால என்ன இருப்போது. என்னுடைய அன்பு சொந்தங்கள்ன்றாங்க. எங்களுடைய இதை இழந்திருக்கோம். நாங்க 41 குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு 3 ஓட்டுன்னு வச்சாலும் நான் 120 ஓட்டுகளை நாங்க இழந்துகிட்டு இருக்கோம். நீங்க அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, 100 ஓட்டு இழந்துட்டோன்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்களே தவிர எந்த குடும்பத்துக்கும் அவங்க தெரியுது, நமக்கே தெரியுது, பச்சையா தெரியுது இவங்க செய்யறது. ரைட்டா, விஜய் அண்ணா நேத்து வந்து அதுக்கப்புறம் விஜய் அண்ணா பேசுறாரு. அவர் என்ன பேசினாரு? விஜய் அண்ணா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரை பார்த்துட்டு சிஎம் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சட்டமன்றங்கள்ல எங்களுக்கு எதிரா பேசுனீங்க, நீங்க எப்படி எங்களுக்கு எதிரா பேசலாம்? எவனும் யாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு போய் அந்த விஷயம் நடந்த அன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து காலையில் நிக்கவே இல்லை, கையை பொத்தியோ வாயை பொத்தியோ டோரங்கிறவங்களாம் நிக்கவே கிடையாது, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. வந்துட்டு அன்னைக்கு யாரு மேலேயும் குறை சொல்லல, இது இவங்க தான் காரணம்னு யாரையுமே சொல்லல. இது வந்து ஒரு வந்திருக்காங்க, ஒரு இழப்பானது மக்கள் கூட்டத்தினால அந்த பிரச்சனை வந்திருக்கு. நடிகரை பார்க்க வந்திருக்காங்க, அந்த ஆர்வத்துல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு சட்டமன்றத்துல இதை பத்தி இது பேசியிருந்தாங்க. நீங்க எப்படி எங்களை பேசலாம்? இதே வேற ஊரா இருந்தா கூட்டு போய் இருப்பாங்க. இதே இங்க இருக்கும், நீ வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க. இது இல்லாம ஆதவெல்லாம் வந்துட்டு நாங்க எங்களுடைய சைக்கிள் தான் வந்து உங்களை ஜெயிக்க வச்சுச்சு, கருப்பு சவ போட்டு நாங்க உங்களுக்கு இது ப்ரமோஷன் கொடுத்தோம், அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லையா அப்படின்னு திமுக பார்த்து ஆதவ் கேட்கிறாரு. திமுக காரங்க என்னத்த சொல்றது, சிரிச்சுட்டு போவாங்க. அவங்க ஏற்கனவே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டான்டா, நீ ஏன்டா இப்ப வந்து புதுசா உருட்டிட்டு இருக்க? அந்த நெல்சன் கொடுத்தாங்க இன்டர்வியூல கொடுத்தாங்க. ரைட், அதெல்லாம் விடுங்க. அது ஒரு கருப்பு சவப்பு ஓட்டுனதுனாலதான் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க திமுக காரங்க, அதனால ஜெயிச்சிருக்காங்க. இல்லாட்டினா ஜெயிக்க முடியாது. என்ன சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நீ ஒரு கட்சியா இருக்கணும், கட்சியில கட்டமைப்பு இருக்கணும், இது பரபரப்பு இருக்க கூடாது. உன் கட்சியில தொண்டர் அணின்னு ஒண்ணு ரெடி பண்ணணும். தொண்டர் அணி அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க. தொண்டர் அணி சரி பண்ணணும். என்னது வாலண்டியரிங் பண்ணணும். அன்னை வரதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும், நீங்க வெயில நிக்காதீங்க, போயிட்டு வாங்க. இல்ல ஏதாவது ஊருக்குள்ள இருக்க ஆள்கிட்ட போய் டோக்கனை போட்டு வசூல் வச்சு தண்ணி இன்னைக்கு எல்லாம் கொடுத்து இப்படி தாண்டா காலங்காலமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களை சிந்திச்சு மட்டும்தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி
கட்சி நடத்தலடா அப்படின்னு நேத்து இதுல போற சோசியல் சோசியல் மீடியா உங்க கட்சியில தொண்டர் அணின்னு எதனா இருக்கா? தொண்டர் அணியில தொண்டர் எவனா இருக்கானா? முதல்ல தொண்டர்கள் இருக்காங்களா? இருக்காங்களா? இவங்க வந்துட்டு வாலண்டரி பண்ணி இது மக்களை பாத்துக்கிட்டாங்கன்னா இல்ல அண்ணன் வரது அங்க இருக்க எவனாவது போன் பண்ணி இங்க இருக்க ஒரு ஆள் இங்க ஒரு மாவட்ட செயலரை கூப்பிட்டு சொல்லணும், அவன் இங்க இருக்க ஒரு 100 பேர் 200 பேரை வச்சு இங்க இருக்கணும் வேலை வாங்கணும். இப்படி எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரலா வந்தா இதெல்லாம் நடக்காதக்கான அவசியமே கிடையாது. இப்ப அண்ணன் அவருக்கு 7 மணி ஆகி போயிடும், எல்லாம் போயிட்டு வாங்க அப்புறம் வாங்கறதுக்கு சொல்றதுக்கு ஒரு 150 பேர் இருக்கணும். போலீஸ் வந்து கொடுக்கல. ஆதவ் வந்துட்டு நீங்க வந்து இது ஆதவ் என்ன சொல்றாரு அப்படின்னா இது திட்டமிட்ட சதி அப்படிங்கிறாரு. சதின்னு வேற சொல்றாரு. ஆமா சதி. அப்ப என்ன கோர்ட்ல வந்து இது சதி இல்ல, இது வந்து ஒரு விபத்துன்னு கொடுத்தாங்களா? என்ன ஆதவுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து கிளர்ச்சிகளை கிளப்பி விட வேண்டும். அந்த மன்னர் காலத்துல வந்து புக்கில் தான் போடுவாங்க கிளர்ச்சியை கிளப்பி விட்டார் அப்படின்னு போடுவாங்க. இவர் கிளர்ச்சியை கிளப்புறார். கிளர்ச்சியா கிளப்பி இவரு போய் பண்ணுவார். இவரு போய் சாக மாட்டாரு, கீழே இருக்கவங்க போய் சாகணும். என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயுத எழுத்து படத்தை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஆயுத எழுத்து படத்துல வர மாதிரி ஒரு பெரிய கட்சியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படைகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை கிளறி விடுறாராம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்பி போய் இது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவ் பேசுறாரு. ஆதவ் என்ன சொல்றாரு, இவன் அன்னைக்கு ட்விட்டு போட்டதுல அதான் இளைஞர்கள் என்ன பண்றீங்க அது போய் கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு அங்க தெரியாம நைட்டு தனியா அப்படி இல்ல, அப்படி கூட சொல்ல ஐயா நான்லாம் ஒரு ஆளாங்க ஐயா, நான் போட்டா மதிப்பாங்களா ஐயான்னு அங்க போய் அழுதுட்டு இங்க வந்து வீரவசனம். அப்புறம் வந்து என்னங்கிறாரு 6 மாசம் கழிச்சு ரவுடிசம்னா என்னன்னு பாப்பேன், நாங்க காட்டுறோம்டா அப்படின்னு. நேத்து ஆதவுடைய என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா இந்த கட்சிக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபண்ட் ஓரியன்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கட்சிக்கு அடுத்து விஜய் எப்படியாவது உள்ள தள்ளி விட்டு கட்சி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. எங்க அண்ணனை அடிச்சு பாருங்கடா, எங்க அண்ணனை தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறவனை பூரா வெறியேத்தி அண்ணனுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பூரா வச்சு முட்டாள்தனமாக ஐடியா கொடுத்து அண்ணனும் வந்துட்டு வழக்கம் போல ஸ்கிரிப்ட் பேப்பர்களை கொண்டு வந்து வாயை பொத்தி சிரிக்கவும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாம் நேத்து தாவேகா கூட்டம் எங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இங்க இவங்க ஊரா அங்க ராகுல் காந்தி மேல இருந்துட்டு ஓட்டர் லிஸ்ட்ல வந்து ஸ்கேம்ஸ் ஃபுல்லா கண்டுபிடிச்சு 3வது தடவை 4வது தடவை பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு ஆக்ட்ரஸோட ஒரு போட்டோ போட்டு பொம்பளை நோட்டு இறங்குறீடா, டக்கு டக்குன்னு அடிக்கிறீடா, ஏன்னா பெண்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அந்த ஆக்ட்ரஸ் வந்து பயங்கரமான ஸ்கேம் அப்படின்னா அந்த ஆக்ட்ரஸ் வந்து ட்விட் போட்டிருக்கு. ட்விட் மட்டும் போடல, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நான் இந்தியாவுக்கே வந்தது இல்ல அப்படின்னு. இந்த அம்மா வந்து ஒரு 200 தடவை யூஸ் பண்ணிருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. வேற இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பூத்துகளையும் இப்படி பண்ணிட்டு இருக்கு. கணக்கு பார்த்தா 10-20 லட்சம் 10 லட்சத்துக்கு மேல வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து நேஷனல் இஷ்யூஸ்ல பெரிய லெவல் போயிட்டு இருக்காரு. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க பண்ற காமெடிகளை பார்க்கும் போது அங்க இருக்கவங்க அவங்க வந்து எலெக்ஷன் ஸ்கேம்ஸ்ல இறங்கிட்டாங்க. ஈஸி நூதன முறையில இவங்க இன்னும் கிளவி மாதிரி புரணி பேசிட்டு எலெக்ஷன் ஸ்கேம் பண்ணிக்கிருக்காங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது. நீ சொல்றது சூப்பரா தம்பி. இன்னும் கிளவி மாதிரி உட்காந்துக்கிட்டு புரணி பேசி சுத்திட்டு இருக்காங்க. இது பொதுக்குழுன்னு வச்சதுக்கு புரணி குழுன்னு வச்சிருக்காங்க. பொதுக்குழு பயங்கரமா இருந்துச்சு. அது இல்லாம இவங்களுடைய இதுல வெளியே சண்டைகள் வேற பாதி பேத்த உள்ள உள்ள நாங்க வேற செஞ்சிருக்கோம். வழக்கம் போல அதே தான் பண்ணாங்க. குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்தாங்க, காரை கொண்டு இடிச்சாங்க. இன்னும் இவங்க மாறவே இல்லை. இன்னொன்னு விஜயை வெளியே கூட்டிட்டு போய் தொலைய முடியல. ஏதாவது ஒரு இவங்களா ஒரு ஐடியா பண்ணி அறிவா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு தடவை வாங்க, சாமியை தூக்கிட்டு வர மாதிரி வாங்க, வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பெரிய கிரவுண்டா கேளுங்க. இல்ல அடுத்து மழை காலம் வேற, மழை காலம் இல்லாட்டி கூட ஆத்துல இறக்கி விட்டுலாம். ஆறு இருக்க ஊர்ல ஆத்துல இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் மதுரையில ஆத்துல இறக்குவாங்க, பாலமேடுலாம் ஆத்துல இருந்து நடக்கும். அந்த மாதிரி ஆத்துல இறக்கி விட்டு போயிடலாம். சரி தாவேகா தொண்டர்கள் வந்து புரட்சி செய்வோம். எவனா ஒருத்தன் மண்டைக்குள்ள சொல்லிட்டான், ஆனா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30% 32% இருக்கும் நான் ஓட்டு, நீங்க எல்லாம் போகணும்னே அவசியம் கிடையாது. ஆனா நியூஸ் டிபேட்ல வந்து முந்தானத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு 80% வாக்கு கொடுக்கும். போலிங்கே 70 தாண்டா ஆகும், மொத்தம் 80 இவருக்கு தான் விழுகுமாமா. அவங்க கட்சியில இருக்க 80 விழுகுமா இல்ல மொத்தத்துக்கே தமிழ்நாட்டுல இருக்க 80% ஓட்டு அவருக்கு தான். மண்டைய கழட்டுக்கு உள்ள இருக்கான்னு பாப்போங்கிற மாதிரி எவனா சொல்லிருப்பாங்க, அசிங்கமா கேட்டிருப்பாங்களே. அதெல்லாம் சரி இப்படி 30% ஓட்டு இருக்குன்னா நீங்க ஏன் நீங்க போய் கூட்டணிலாம் சேரணும், நம்ம கிட்ட வந்தா நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னா. இதே அங்க பாத்தியா நம்ம எல்லாம் பவன்லாம் டக்குனு கூட்டணி சேர்ந்தாரு, 10 சீட்டை போட்டாரு, டெபுட்டி. இந்த அளவுக்கு அந்த ஆளு என்னதான் கூர்ல அடி கூட கூர்ல வேலையை பார்த்து விட்டாங்க. இல்ல படிச்சவன கூட வச்சிருக்காங்க. நம்ம ஆளு வச்சிருக்க ஒரு ஸ்குவாட் வந்து எப்படி இருக்காங்க, கூட வச்சிருக்கிறதும் ஸ்குவாட் என்ன எழுதிறாங்க, எந்த சித்தாந்தத்துல இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் ஏதோ நேத்து இது அவங்களுடைய கொள்கைன்னு ஏதோ போட்டிருந்தாங்க, அது கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த கொள்கைகள்லாம் வந்து போடுவாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. குடும்ப அரசியல்கள் வந்து வேணாமாங்க, குடும்ப குட்டியோட உட்காருவாங்க. ரைட்டு. 10ஆவதுக்கு ஒரு 5-6 பெரிய தலைவர்களை வேற எடுத்து வச்சுட்டு அவங்க அசிங்கப்படுத்தி இருக்காங்க. போன வாரம் தானே ஏகே செருப்புல அடிச்சாரு வீடியோ போட்டு, அப்ப கூட வாடா திருந்தல நீங்க. ஏகே வந்து மக்கள் மீதுதான் பிரச்சனைங்கிறாரு, விஜய் மீது பிரச்சனை எல்லாம் சொல்லல. விஜய் அப்படித்தான் இருக்கும், நீதான் உன்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு தனி மனிதன் ஜாலியா இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். நீ வந்துட்டு உன்னை மீறி கண்ட்ரோல் இல்லாம நடந்தேன்னா இப்படி கேதம் ஆகதான் செய்யும் அப்படின்னு அஜித் வந்து இந்த மீம் மாத்தி போட்டிருந்தாங்க. இவங்களை குறைஞ்ச வண்டி ஏற்றி கொள்ள மாதிரி பேசிட்டு அப்புறம் வந்துட்டு இப்ப வந்து என்ன போட்டாங்க, அஜித் இப்படி அரசியல் பண்ற சொல்லி அஜித் நேத்து உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம், நான் விஜய் ஒன்னும் திட்டல, மக்களுக்கு தான் சொல்றேன், மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அஜித் விலகிக்கிட்டாப்ல. ஆள்
துபாய்க்கு போயிட்டேன், வீடு எனக்கு அங்க இருக்கு, திருவான்மியூர் வீட்டை விற்க போறேன், காரு ஸ்டேரிங்னே வாழ்ந்துக்கிறேன், திருவான்மியூர் வீட விற்க போறேன், இவங்க எனக்கு நீ சங்காத்த அஜித் நீட்டா விளையிட்டாரு. சரி, ஜனநாயகன் படத்துக்காண்டி வெயிட் பண்ண ப்ரொமோஷன் பண்ண போறோம். ப்ரமோஷன் பண்ண போறோம். ஜனநாயகன் படத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம அண்ணா வந்து ஒரு மாசத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும். அதனால ஜனநாயகன் படத்தை கண்டிப்பா இப்போ வந்து சோசியல் மீடியாஸ்ல ட்விட்டர்ல எல்லாம் என்ன ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா, யாரும் படத்துக்கு போகாதீங்க, கரூர் ஸ்டாம்பேட் காண்டி படத்துக்கு போகாதீங்க, அஞ்சலி செலுத்தி விடுங்க அப்படின்றாங்க. இவங்க இப்போ நாங்க 4 தடவை போவோம்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கு இருக்காங்க. அடுத்த என்ன பண்ணும், தியேட்டர்ல 2 தடவைக்கு மேல படத்துக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டா கூட அண்ணாவின் குழந்தைகள் புறா அணில் குஞ்சுகள் எப்படியாவது கலெக்ஷனை காட்டுவோம்டா, கடைசி படம் அப்படிங்கிறது கலெக்ஷனை காட்டுறது இவங்களுடைய மூளையுடைய அளவு எவ்வளவுங்கிறத போராடி காமிச்சுக்கிருப்பாங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் கமெண்ட்கள்ல நல்லா திட்டுறாங்க, ஃபேமிலி எல்லாம் திட்டுறாங்க, நல்லா இருக்கு, பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி திட்டுங்க, கமெண்ட்ல நிறைய திட்டுங்க, வன்மத்தை எல்லாம் கக்குங்க, அப்படிதான் இருக்கும், ஏத்துக்குவோம். சரி, ஷோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். என்னது பாய் பாய். கை உடைச்சிருடி. நானும் மதுரைக்காரன் தான்டா.